எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி. அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லக்னம் அப்படிங்கிற இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அஷ்டமாதிபதி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம் அப்படிங்கிற 3 லக்னம் இருக்குது. அந்த 3 லக்னத்திற்கு வந்து பாதகாதிபதி அப்படிங்கிறது மாறுபடும். நான் சொல்கிறேன். சரலக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 3 வந்து சரலக்னம். ஸ்திர லக்னம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். உபய லக்னம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த சரலக்னம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் பாவாதிபதி. ஸ்திர லக்னம் அப்படிங்கிறதுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் பாவாதிபதி. உபய லக்னம் அப்படிங்கிறதுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி. புரியுறதுங்களா? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியோட தசாபுத்தி அப்படிங்கிற விஷயம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து மேஷ லக்னம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா ராசி அதிபதி, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அஷ்டமாதிபதியும். ஏன்னா செவ்வாய் தான் இந்த ஜாதகருக்கு 8 கூடியனாவும் வருவார். அப்போது அந்த ஜாதகரை பொறுத்தவரை அஷ்டமாதிபதியோட தசாபுத்தி அப்படிங்கிற காலகட்டத்தில் எழக்கூடிய எண்ணத்தை ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே வரும். அந்த ஆசையினுடைய விளைவு அப்படிங்கிறது பாதகாதிபதி அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மொபைல் அப்படிங்கிறது ரெடி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மொபைல் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுல ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக ஒரு விஷயம் கிடைக்குது இல்லையா. அந்த ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி ஃபைனலாக நம்மக்கிட்ட எண்ட் யூஸராக நம்மக்கிட்ட வரக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது மொபைல்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு செக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு விஷயம் ரெடி ஆகும். இது எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஃபைனலாக வந்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்டாக நமக்கு வரும். இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துக்குரியோட தசாபுத்தி அப்படிங்கிற வரக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு எழக்கூடிய ஆசை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவருக்கு ஏற்படக்கூடிய ஆசை, அந்த ஆசை அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகர் என்ன செய்ய வைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி அப்படிங்கிற தசை வரும்பொழுது அது வந்து அந்த ஜாதகருக்கு பாதகத்தை செய்யும். அஷ்டமாதிபதியோட காலகட்டத்திலேயே அது வந்து பெரிய பாதகத்தெல்லாம் செய்யாது. பாதகாதிபதியோட தசாபுத்தி அப்படின்னு வரணும். அந்த தசாபுத்தி அப்படி வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிற செய்யும் பொழுதும் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டமோ ஒரு பெரிய ஒரு விஷயமோ அந்த ஜாதகருக்கு நடக்காது. ஆனால் அதே வந்து பாதகாதிபதியோட தசாபுத்தி அப்படி விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை ரொம்ப பாடாய்படுத்தும்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிவு அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. 2 பக்கமும் பார்க்கணும். 2 பக்கமும் பார்த்ததற்கு பிறகு தான் ஒரு முடிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் வரணும். அஷ்டமாதிபதி அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு மனசில் எழக்கூடிய எண்ணத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அஷ்டமத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிற விஷயம் செய்யும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்துக்குங்க. அந்த கிரகத்துக்கு உண்டான எண்ணம் அப்படி விஷயம் சற்று அதிகமாகவே வரும். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஷ்டமத்தில் வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சட்டத்திற்கு புறம்பாக சில செயல்களை செய்யணும், இல்லை சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும். சம்பாதிக்கவும் செய்வாங்க, சம்பாதிக்காமல் இருக்க மாட்டாங்க, சம்பாதிக்கவும் செய்வாங்க. அதே வந்து அந்த ஜாதகருக்கு பாதகாதிபதியோட தசாபுத்தி அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது அந்த ஜாதகரை பாடாய்படுத்தி அது ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அது வந்து ஒரு சிறைவாசமோ இல்லைனா வந்து ஆயுள் தண்டனையோ அந்த மாதிரி சில பிரச்சனை அப்படி விஷயத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். புரியுறதுங்களா? இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்தும் மாறுபடும். எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து சரலக்னமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா சரலக்னத்துக்கு 11 அப்படி பாதகம்னு சொன்னேன். அப்போ வந்து சரலக்னக்காரர்கள் அவர்களுடைய உடன்பிறப்புகள் குறிப்பாக வந்து மூத்த சகோதரர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். ஏன்னா 11ஆம் பாவம் அவனது பாதகம் அப்படிங்கிறதுனால. அதே போல் ஸ்திர லக்னம் அப்படிங்கிறது 9ஆம் பாவம் அப்படி அப்பாவை சொல்லுவோம். 9ஆம் பாவம் இது பாக்கியம்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கிது, சில விஷயத்தை அவர் என்ஜாய் பண்ணுறாரு, அனுபவிக்கிறாரு அப்படின்னா
அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். அது வந்து அந்த ஜாதகருக்கு பாதகத்தை செய்யறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படியும் இருக்குது. இதே வந்து உபய லக்னமாக இருக்குது அப்படின்னா, உபய லக்னம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். உபய லக்னம் அப்படிங்கிறத மனைவின்னு சொல்லுவோம், கணவன்னு சொல்லுவோம். அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் அப்படிங்கிற சொல்ல முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அது வந்து சரலக்னமா, ஸ்திரலக்னமா, உபயலக்னமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதற்கேற்றாறு போல் நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.